ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு லட்டு குட்டி vlogs. இந்த vlogல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க. நான் இன்றைக்கி விஷாந்துக்கு இந்த காலிஃப்ளவர் ரைஸ் தாங்க செஞ்சு கொடுத்துருந்தேன். ஆஹா, டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருந்துச்சு. நீங்களுமே இந்த லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடுங்க. நம்மளே காலி பண்ணிவிடுவோம், அந்த அளவுக்கு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ஸ்நாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பண்ணியிருந்தேன். நம்ம வீடியோ நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் 1 ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுமே கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். கூடவே 2 வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் பாதி அளவு வதங்கினதுமே நான் ஒரு 5-6 பல் பூண்டு வந்து இடித்து ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்க போகிறோம். நல்லா தண்ணி கொதிக்க விட்டு அதில் உப்பு மஞ்சள் தூள் போட்டு காலிஃப்ளவரை நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ அந்த காலிஃப்ளவரை நான் வந்து எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட என்னெல்லாம் மசாலா ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பெப்பர் தூள், மிளகாய் தூள், மஞ்சள் தூள், சீரகத்தூள், சிக்கன் மசாலா, கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நான் வந்து 2 முட்டையும் ஆட் பண்ண போகிறோம். உங்கள் ரைஸ்க்கு ஏற்ற போல் நீங்கள் முட்டையை ஆட் பண்ணிக்கவும் குறைக்கவும் செஞ்சுக்கலாம். இது கூட என்னெல்லாம் ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள், உப்பு, பெப்பர். ஸோ இது 3மே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து நார்மல் ரைஸ் தாங்க எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸில் கூட செய்யலாம், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ சாப்பாடு நல்லா வடித்து ஆற விட்டு நம்ம இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, சூப்பரான காலிஃப்ளவர் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ 100% கேரண்டியாக நான் சொல்கிறேன், உங்களுடைய பசங்களுக்கு நீங்கள் இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸ் கண்டிப்பாக காலியாக தாங்க வரும். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நான் இன்றைக்கி விஷாந்துக்கு இந்த லன்ச் தாங்க பேக் பண்ணியிருந்தேன். அவனுமே இஷ்டப்பட்டு நல்லா சாப்பிட்டு வந்துடுவான். ஸோ நமக்குமே வந்து சந்தோஷமாக இருக்கும் சாப்பிட்டு வரும்போது. இப்போ நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? நான் வந்து ஒரு 2 பொட்டேட்டோ எடுத்துருக்கேங்க. அது வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட நம்ம என்னெல்லாம் மசாலா வந்து ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள், பெப்பர், மிளகாய் தூள், காஷ்மீர் ரெட் சில்லி எடுத்திருக்கேன் நான். ஒரு 3 ஸ்பூன் வந்து சிக்கன் 65 மசாலா வந்து ஒரு 3 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி பேஸ்ட்டு போல் ஆக்கிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொட்டேட்டோ இதோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோங்க. ஸோ ஒரு 20 மினிட்ஸ் கழித்து நம்ம நல்லா எண்ணெய் சூடு பண்ணி அதில் போட்டு பொரிச்சு எடுத்துட்டோன்னா ஸோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரை நமக்கு ரெடி. ஸோ அவ்வளோதாங்க, இதுதான் நான் விஷாந்துக்கு ஸ்நாக்ஸாக ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். காலிஃப்ளவர் வந்து லன்ச்சுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.